Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மத்தேயு 26:26 முதல். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. உடன்படிக்கையை குறித்து இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் அதிகமாக அறிந்து வைத்திருக்காது. ஏனென்றால் உடன்படிக்கை என்கிற வார்த்தை டைரக்டா பைபிளில் நிறைய தடவை வரல. நேரடியாக உடன்படிக்கை என்கிற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படுவதில்லை. உடன்படிக்கை என்கிற வார்த்தை டைரக்டா நிறைய தடவை யூஸ் பண்ணப்படாட்டாலும் உடன்படிக்கையின் வாழ்க்கையை விவரிக்கிற காரியங்கள் எல்லாம் வேதவசனத்தில் அதிகமாக பேசப்படுகிறது. அதில் சில வார்த்தைகள் இந்த உடன்படிக்கையை விவரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ஹெசத் என்கிற ஒரு எபிரேய வார்த்தை. எபிரேய மொழியில் ஹெசத் என்கிற வார்த்தை இங்கிலீஷில் ஸ்பெல் பண்ண வேணும்னு சொன்னால் HESED அப்படின்னு ஸ்பெல் பண்ணணும். ஹெசத் என்ற வார்த்தையை எப்படி மொழிபெயர்க்கிறார்கள் சொன்னால் தமிழ் வேதாமத்தில் பெரும்பாலும் கிருபை அல்லது இரக்கம் என்று மொழிபெயர்க்கிறார்கள். சங்கீதக்காரன் தேவனுடைய கிருபை குறித்தும் இரக்கத்தை குறித்தும் நிறைய பேசுகிறான் இல்லையா? இப்போ வாஸ்து காமிக்கிறோம் பாருங்க, எப்படி விளங்க போகுது பாருங்க. வைன்ஸ் எக்ஸ்பாசிட்டரி டிக்ஷனரி என்கிற ஒரு வேத விளக்க புஸ்தகம், வார்த்தைகளை விளக்கி அர்த்தங்களை விளக்கி தருகிற புஸ்தகம், பெரும்பாலும் பிரசங்கியாளர்கள் உபயோகப்படுத்துகிற புஸ்தகம். அதில் இந்த வார்த்தைக்கு லவ்விங் கைண்ட்னஸ் என்கிற மொழிபெயர்ப்பை அவர்கள் சஜஸ்ட் பண்ணுகிறார்கள், பெட்டர்ன்னு சொல்லி. அது கொஞ்சம் நல்ல மொழிபெயர்ப்பு என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கிலீஷில் மர்சி என்றும் தமிழில் கிருபை இரக்கம் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பரவாயில்ல, அப்படியே வச்சுக்குவோம். லவ்விங் கைண்ட்னஸையும் மனதில் வைத்துக் கொள்வோம். பல நவீன ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் இந்த ஹெசத் என்கிற வார்த்தையை வேறு விதமாக மொழிபெயர்க்கிறாங்க. ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், உறுதியான அன்பு. இன்னொரு மொழிபெயர்ப்பு கவனன்ட் லவ், உடன்படிக்கையின் அன்பு என்று மொழிபெயர்க்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பு அன்ஃபெயிலிங் லவ், அதாவது ஒளியாத அன்பு என்ற விதத்திலும் மொழிபெயர்க்கிறது. இப்படி பல்வேறு விதங்களாக மொழிபெயர்க்கிறார்கள். அவை எல்லாம் சரிதான், எல்லாம் கரெக்ட் தான். இந்த வார்த்தை ரொம்ப ரிச் மீனிங் உடையது. அதாவது சில வேத வசனத்தின் வார்த்தைகள்லாம் நிறைய அர்த்தங்கள் அடங்கியதாய் இருக்கிறது. அதை நாம் நன்றாய் ஆராய வேண்டும். இந்த வார்த்தைகள் இந்த உடன்படிக்கைக்குள்ளே பிரவேசித்திருக்க இந்த ரெண்டு நபர்கள், உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுகிறார்களே, கவனன்ட் பண்ணிக்கொள்ளுகிறார்களே, இந்த ரெண்டு நபர்களும் ஒருவருக்கொருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்ன, அவர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள் என்கிறதை இந்த வார்த்தைகள் நமக்கு விவரிக்கிறது. அந்த கவனத்தை எப்படி அவர்கள் வாழ்ந்து காட்டுகிறார்கள், இந்த உடன்படிக்கையின் பிறகு அவர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்பதை விவரிக்கிற வார்த்தை இது. அப்ப பாருங்க, கிருபை இரக்கம் என்கிற வார்த்தை. இந்த கிருபை இரக்கம் என்கிற வார்த்தைக்குள்ள 3 ஐடியாஸ் இருக்குது, 3 கருத்துக்கள் உள்ளடங்கி இருக்கிறது. அதில் அந்த 3 கருத்துக்கள் என்னன்னா, ஒன்று ஸ்ட்ரெங்த், வலிமை. ரெண்டாவது ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், உறுதி, எந்த சூழ்நிலையிலும் மாறாம, எந்த சந்தர்ப்பத்திலும் மாறாம இருக்கிற ஒரு தன்மை. மூன்றாவது அன்பு. இந்த 3 காரியங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த கிருபை இரக்கம் என்கிற வார்த்தை. இந்த கிருபை இரக்கத்தை நன்றா புரிந்து கொண்டோம்னா உடன்படிக்கை எப்படிப்பட்டது, உடன்படிக்கையின் அன்பு எப்படிப்பட்டது என்று புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு உடன்படிக்கையின் அன்பை குறித்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் எப்படி நம்மை நேசிக்கிறார், புதிய உடன்படிக்கையிலே தேவன் நம்மை எப்படி காண்கிறார், எப்படி நேசிக்கிறார், எவ்விதமான அன்பு நமக்கு நேராக அவர் காட்டுகிறார், எப்படி அவர் நம்ம அன்பு கூறுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த கிருபை இரக்கம் என்கிற வார்த்தையும் அதில் உள்ளடங்கியுள்ள அர்த்தங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3 வார்த்தைகள், ஸ்ட்ரெங்த், ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், லவ், வலிமை, உறுதி, அன்பு ஆகிய 3 வார்த்தைகள். இந்த 3 வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். பாருங்க, 3 அர்த்தங்களும் உள்ள இருக்குது. ஒன்றை விட்டுட்டு மற்றதை எடுத்துக்க முடியாது. ஏன்னு சொன்னா பாருங்க, அன்பை வச்சுக்கிட்டோன்னு சொல்லுங்க, மீதியை விட்டுறோன்னு வைங்க. அன்பை வச்சுக்கிட்டோம்,
வலிமையும் உறுதியும் விட்டுட்டோம்னா டேஞ்சரு. அது என்ன ஆயிடுது, இந்த ரோட் சைடு காதல் மாதிரி ஆயிடுது. இந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று ஈன்னு சிரிச்சு, அவன் யாருன்னே தெரியாது, அவன் சரியான அயோக்கியனா இருப்பான், அல்லது பொல்லாதவனா இருப்பான், ஏமாத்துகிறவனா இருப்பான். ஏதோ ஒரு அட்ராக்ஷன். ஆள் நல்லா 6 அடி உயரம் இருக்கிறான், வாட்ட சட்டமாக இருக்கிறான், நல்ல சட்டம் மாட்டிக்கிட்டு இருக்கிறான், ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, இந்த ஆக்டர் மாதிரி இருக்குது, அந்த ஆக்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி இப்படி காதல் வசப்படுகிறது. இது பாருங்க, இதில் எந்த ஒரு வேற எதுவும் கிடையாது, இதில் ஒன்றும் கிடையாது. ஏனென்று சொன்னால் அது ஒரு விதமான ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஃபீலிங். டக்குன்னு பார்த்தோன்னா டக்குன்னு பிடிச்சி போச்சு. கண்டதும் காதல் அப்படின்ற ஒரு இது. அது கண்டதும் காதல்னா கண்ட காதல் அது சரி கிடையாது. அது சரியே கிடையாது. காதல்னா எப்படி வருதுன்னா, என்ன இப்போ யோசிக்கிறாங்கன்னா இந்த லெசன்லாம் எடுக்கிறாரு. பாருங்க, ஃப்ரீயாக அதெல்லாம் சைடில் கொடுக்குறோம் நாங்கள், நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அது எப்படி வருதுன்னா, உண்மையான இது எப்படி வருதுன்னா, நண்பர்களாக ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஃபேமிலி ஃப்ரெண்டாகவோ அல்லது ஏதோ படிக்கும்போதோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் நண்பராக அறிந்து பழகி குணமும் அவருடைய நடவடிக்கையும் அவருடைய தன்மையும் அதெல்லாம் பிடித்திருந்தால் அப்புறம் அந்த ஆளை விரும்புறது தான் உண்மையாக. ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் விரும்புகிறேன், சும்மா எப்படி விரும்பினேன்னா பார்த்தேன் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் கிடையவே கிடையாது. பாருங்க, பழகி அவர் நல்லவர், நல்ல தன்மையுடையவர், நல்ல குணமுடையவர், கடவுள் பயம் உள்ளவர், கடவுளுக்கு பயந்து நடக்கிற ஆள், உண்மையான ஆள், நேர்மையான ஆள், ஆகவே எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட இதை கேட்கலாம் கொஞ்சம் காது கொடுத்து. ஏன்னு சொன்னா அதெல்லாம் இல்லைன்னா வெறும் அன்பு தான் இருக்குதுன்னு சொன்னா அந்த காதலில் வலிமை இருக்காது, அதில் உறுதி இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன ஆகிடும், முதல்ல பிச்சுக்கும், டக்குன்னு பட்டுன்னு அறுந்துடும். அது என்னடா இப்படி உளுந்து காதலிச்சாங்களே, காலையும் மாலையும் காதலிச்சாங்க, பீச்சா சுத்தினாங்க, இப்படியெல்லாம் இருந்தாங்களே, இன்னைக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ண பிறகு பட்டுன்னு பிரிஞ்சிட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது உண்டு. ஏன் பிரிஞ்சிட்டாங்கன்னா, கல்யாணம் பண்ண பிறகுதான் ஆள் யாருன்னு புரியுது. அது வரைக்கும் ஆள் நல்லா உயரமா இருக்காருன்னு புரிஞ்சுது, வாட்ட சாட்டமா இருக்காருன்னு புரிஞ்சுது. இந்த உயரத்தையும் வாட்டச்சாட்டத்தையும் வச்சு என்னத்தை பண்றது, அது ஒன்றுத்துக்கு உதவாது சில நேரத்தில். அதெல்லாம் சும்மா, அது அப்புறம் தான் புரியுது. அது கல்யாணம் பண்ணி வாழ்ந்து பார்க்கும்போது, தினந்தோறும் அந்த ஆளோட வாழும்போது புரியுது அன்பே கிடையாது, அந்த ஆளுக்கு எந்த கரிசனையும் கிடையாது, எந்த பொறுப்பும் கிடையாது, எந்த விதமான இதுவும் கிடையாது அப்படின்றது புரியுது. அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ஏன்னா அதில் வலிமை இல்லை, அதில் உறுதி இல்லை, ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸும் ஸ்ட்ரென்த்தும் அதில் இல்லை. அதே நேரத்தில் வெறும் உறுதியும் வலிமையும் எடுத்துக்கிட்டு அன்பை விட்டுட்டா அதுவும் தப்பு. அது என்ன ஆகிடும்னா, இந்த கோல்டு கால்குலேட்டிவ் ஆளுங்க இருக்காங்க பார்த்துருக்கீங்களா, முன்னு இருப்பாங்க. காலைல எழுந்திரிச்ச உடனே சாப்பாடை கொண்டு வந்து டேபிளில் வச்சா பேப்பரை படிச்சுட்டே சாப்பிடுவாங்க. பண்டாட்டி ஏதாவது கேட்டேன்னா சொல்லுவாங்க, போதும் கொண்டு வா, போ வா, அவ்வளோதான். ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது பாருங்க, அவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் கிடையாது. அவங்க பாட்டுக்கு ஏதோ பேப்பரோ ஏதோ கதையோ படிச்சுக்கிட்டு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் மனைவி மேலே எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. மனைவி பக்கத்துலேயே நிற்குது, அதை பார்க்க மாட்டாங்க. இதை பார்த்துட்டு இருப்பான், படத்தை மேகசினில் என்னத்தையா பார்த்துட்டு இருப்பான். அது அழகாக இருக்குது, இது அழகாக இருக்குதுன்ட்டு, அல்லது இந்த கதை நல்லா இருக்குது, அந்த கதை நல்லா இருக்குது. ஒரு அஃபெக்ஷன் கிடையாது பாருங்க. வெறும் வாடி சாயங்காலம் வந்த உடனே திரும்பவும் கொஞ்ச நேரம் டிவி பார்க்க வேண்டியது, பேசுனா டிவி பார்த்துக்கிட்டே பதில் சொல்றது அப்படின்றது, பேசாதேன்னு அர்த்தம். இப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அப்போ என்ன ஆயிடுது, வெறுத்து போயிடுது. இந்த ஆளுக்கு என்ன ஒரு இது கிடையாதா, அன்பு கிடையாதா, ஒரு பார்த்து சிரிக்க மாட்டாரா, ஒரு அன்பா 4 வார்த்தை பேச மாட்டாரா, சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாரா,
நீ எப்படி ஃபீல் பண்ணுறன்னு கேட்க மாட்டாரா? நம்முடைய ஃபீலிங்கை உணர்ந்துக்க மாட்டாரா? மனைவிக்கு ஃபீலிங் ஆகிடுது இல்லையா? ஏன்னா அன்பு இல்லை. ஆனால் கல்யாணத்தில் உறுதியாக இருப்பார். ஏதாவது பேசுனீங்க, சண்டை போட்டீங்கன்னு என்ன சொல்லுவார்? மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து பாரு, உன் பேர் இருக்குது, என் பேர் இருக்குது, 3 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, அதில் ஐயா பேர் இருக்குது. ஐயா பேர் அதில் என்னைக்கு இருக்குதோ அன்னைக்கு வரைக்கும் நான் தான் உன் கணவன், என்ன இல்லாமல் நீ ஒன்றும் செய்ய முடியாது, சட்டப்படி நீ தான் என் மனைவி, அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிம்பாரு. சட்டப்படியெல்லாம் பேசுவார், மனைவியை வச்சுக்கணும்லாம் பார்ப்பாரு, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அன்பு மட்டும் இல்லை, பரிவு மட்டும் கிடையாது. அதனால தான் பாருங்க, இந்த கல்வாரி அன்பு, இந்த உடன்படிக்கையின் அன்பு, கடவுள் நம்மிடத்தில் காட்டும் அன்பை குறித்து வேதம் சொல்லும்போது இந்த அர்த்தங்களை எல்லாம் உள்ளடக்கியுள்ள ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறது. அந்த வார்த்தைகள் தான் கிருபை, இரக்கம் என்கிற வார்த்தை. அதுக்குள்ள என்ன இருக்குது? வெறும் அன்பு மட்டும் இல்ல, அதுக்குள்ள வலிமையும் இருக்குது, உறுதியும் இருக்குது. ஏனென்றால் அது கைவிடாத அன்பு, எந்த சூழ்நிலையிலும் மாறாத அன்பு, எப்பேற்பட்டவனையும் கைவிடாத ஒரு அன்பு. நம்ம என்ன பாவம் செஞ்சு என்ன கெட்டு போனாலும் நம்ம பின்னால வந்து நம்ம அரவணைத்துக் கொண்டு நம்மை சுத்திகரித்து கழுவுகிற அன்பு. வலிமை இருக்குது அதுக்கு. It's a strong love. It is an unfailing love. It is covenant love. இது தெய்வீக அன்பு, இந்த உடன்படிக்கையின் அன்பு. ஆகவே இந்த 3 காரியங்களை உள்ளடக்கியதாக அது இருக்குது. நல்ல கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அதை மனசுல வச்சுக்கிட்டு வசனங்களை வாசிக்கும் போது இப்ப வசனங்கள் நமக்கு விளங்கும். இந்த உறுதியும் வலிமையும் இந்த அன்புல எப்படி இருக்கிறது என்பதை காண்பிக்கிறதுக்கு வேத வசனங்கள் பாருங்க. வேத வசனங்கள் இப்படி பேசுகிறது. பார்ப்போம். சங்கீதம் 36:5. சங்கீதக்காரன் ரொம்ப அற்புதமான ஒரு நபர். அவன் நம்ம போல ஒரு மனுஷன் பாருங்க. பல தவறுகளை பண்ணியிருக்கிறான். ஆனால் கடவுளை உளமாற நேசித்த மனுஷன் ஒருத்தன். கடவுளை குறித்த வெளிப்பாட்டை அவன் பெற்று வச்சிருந்தான். அவனை பாரு ஒரு வெளிப்பாடு அநேக பேருக்கு கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பெரிய வெளிப்பாடு, கடவுள் யார், எப்படிப்பட்டவர், எப்பேற்பட்ட அன்பு அவருக்கு இருக்கிறது என்பதை குறித்து அவனுக்கு இருந்த வெளிப்பாடு அபார வெளிப்பாடு. ஆகவேதான் அந்த பாடல்கள் முழுவதும் அதை குறித்து அவன் எழுதுகிறான். இன்னைக்கு கூட பாட்டு எழுதுறவங்களாம் அதை தான் எழுதணும். நல்லா அதை எழுதினா ரொம்ப நல்லா இருக்கும். கடவுளுடைய இந்த மாறாத அன்பு, உறுதியான அன்பு, வலிமையான அன்பு, கைவிடாத அன்பு, நம்மை நேசிக்கிற இந்த அன்பு. அவன் தான் 150 பாடல்கள் எழுதினான் பாருங்க. இன்றைக்கு அதை வச்சு பாடினாலே பெரிய காரியம் தான். அதை வச்சு தான் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. அதில் இங்கேயும் பொறுக்கி 1-2 வசனத்தை போட்டாலே பாட்டு வந்துடுது. நல்லா ஏராளமாக எழுதியிருக்கிறான் அவன். அவனுடைய வெளிப்பாடு அற்புதமானது. வேத வசனம் முழுக்க தேவனுடைய கிருபையை குறித்து, இரக்கத்தை குறித்து பேசுகிறான் பாருங்க. சங்கீதத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டோட வாசிங்க. இனிமே இதை நோட் பண்ணுங்க, எப்படி பேசுகிறான்னுங்கிறத. நான் சும்மா சாம்பிளுக்கு சில வசனங்கள் தான் வாசிக்க முடியும், எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. 5ஆம் வசனம், கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. கிருபை எங்க விளங்குகிறதா? வானங்களில் விளங்குகிறது. அப்படின்னா கர்த்தருடைய கிருபை எங்கும் பிரசித்தி பெற்ற ஒன்றாயிருக்கிறது. கர்த்தருடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது என்று சொல்கிறான். சங்கீதம் 92:1-3 வரை. 92வது சங்கீதம் 1-3 வரை. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். பாருங்க, இவன் தம்புரு வீணை எல்லாத்தையும் எடுத்து வாசிச்சு காலையிலையும் மாலையிலையும் பாடுறானா, தியானிக்கிறானா. என்ன பாடுறான்? நிறைய பேர் பாருங்க பாட்டு எழுதுறாங்க, தங்களுடைய அனுபவத்தை எழுதுறாங்க. அதனால தான் ஐயோ கொய்யோன்னு போயிடுது பாட்டு. ஏன்னா இவங்களுடைய பரிதாபமான அனுபவங்கள், இவருடைய தோல்விகள், இவருடைய கசப்புகள், இவருடைய மனவேதனைகள், இதையெல்லாம் இந்த பாட்டுகளில் கொட்டி தீர்க்கிறாங்க. அதை போய் சினிமாவில் எழுதுங்க. கடவுளுடைய பாட்டு அப்படி இல்லை. கடவுளை குறித்து பாடுற பாடல்கள்லாம் எதை பற்றி எழுதுறதா இருக்கணும்? அவருடைய கிருபையும் அவருடைய சத்தியத்தையும் அறிவிக்கிற பாடல்களாக இருக்க வேண்டும். அவன் சொல்றான், காலையில உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமா இருக்கும். வாசிச்சு வாசிச்சு இசைக்கருவில யூஸ் பண்ணி வாசிச்சு 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 காலையில உடைய கிருபையும் மாலையில உடைய சத்தியத்தையும் நான் அறிவிக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கண்ட பாட்டை பாடாதீங்க.
கிறிஸ்தவ பாடல்கள் என்கிற பேர்ல நிறைய பாடல்கள் வருது. எல்லா பாடலையும் பாட முடியாது. ஏனென்றால் தோல்வியின் பாடல்கள் அநேக பாடல்கள், விசுவாசத்தை தட்டி எழுப்பாத பாடல்கள், நம்பிக்கையை ஊட்டாத பாடல்கள் தேவையில்லை நமக்கு. எது நம்பிக்கையை நமக்கு ஊட்டக்கூடிய பாடல்கள்? கடவுளுடைய கிருபை குறித்த பாடல்கள், அவருடைய சத்தியம் உண்மை எப்பேற்பட்டது என்பது குறித்த பாடல்கள், கடவுள் எவ்வளவு உத்தமமானவர் உண்மை உள்ளவர் என்பது குறித்த பாடல்கள். அப்படிப்பட்ட பாடல்களை பாடுங்கள். அதை மட்டுமே பாட வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் சொல்றான், அதைத்தான் நான் பாடுறேன்றான். சங்கீதம் 40:10-11 ஆகிய வசனங்கள். உம்முடைய நீதியை நான் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போதும் என்னை காக்க கடவது. சொல்றான், கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உம்முடைய கிருபையும் உமது உண்மையும் எப்போதும் என்னை காக்க கடவுது. He is counting on God's grace and God's mercy. கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய கிருபையை அவன் எண்ணி பார்க்கிறான். அதுதான் அவனுக்கு உதவப் போகிறது, அதுதான் அவனை நிலைநிறுத்தப் போகிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அதனால சொல்றான், கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உம்முடைய கிருபையும் உமது உண்மையும் எப்போதும் என்னை காக்க கடவுது. இந்த வேத வசனத்தின் சத்தியம் தேவனுடைய கிருபை தான் என்னை காக்கும் என்கிறான். ஏனென்றால் இந்த வேத வசனத்தின் சத்தியங்கள்லாம் சும்மா சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல, ஏதோ யாரோ எழுதி வச்சுட்டு போன வார்த்தைகள் அல்ல. இவைகளெல்லாம் ரத்தத்தினால பண்ணப்பட்ட உடன்படிக்கையின் வாயிலாக வந்த வார்த்தைகள். கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஒரு மிருகத்தை வெட்ட சொல்லி அதன் ரத்தத்தை சிந்த சொல்லி அதன் நடுவே கர்த்தரே கடந்து போனார் என்று இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு வாக்குத்தத்தை பண்ணார். ஏன் அப்படி கடந்து போனார்னு சொன்னா, நான் சொன்னதை நிறைவேற்றலன்னா நானும் இந்த செத்த மிருகத்தை போல ஆகட்டும் என்று கர்த்தர் சொல்றாரு. நிச்சயமா உனக்கு செய்வேன், நான் உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல ஆக்குவேன்னா அவன் கேட்கிறான், இதை நான் எப்படி அறிவேன்? காமிக்கிறேன் எப்படி அறிவேன், இதான் இப்படிதான் அறிவேன்றாரு. ரத்தத்துக்கு நடுவில் நடந்து போயிட்டு சொல்றாரு, இதை வச்சு சொல்றேன் உனக்கு, இந்த மிருகம் எப்படி 2 துண்டா கிடக்குதோ அது போல எனக்கு ஆகட்டும், நான் உனக்கு செய்யலனா 100 வயசு ஆகட்டும் பரவாயில்ல, நான் உனக்கு செய்வேன். அப்படி செய்யலனா இது போல எனக்கும் ஆகட்டும் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அப்ப அதை தான் அவன் நம்பி இருக்கிறான். அதனாலதான் சொல்றான், கர்த்தாவே, உம்முடைய கிருபையும் உமது உண்மையும் எப்போதும் என்னை காக்க கடவுது.